நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்களின் எண்ண அலைகளால் ராகம் டிவி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹும் வமக்ஃபிரத்துஹும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஆலிஹி வ ஸுஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வன்னாசி அஜ்மஈன. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபிஆ வர்ஸுக்னி ஃபஹ்மா. ரப்பி தம்மிம் பில் கைரி பிஸ்ஸஅதா யா ஃபத்தாஹ் பிரஹ்மதிக யா அக்ரமல் அக்ரமீன். அனைத்து வகையான புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களை படைத்து ஆளுகின்ற அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் நிலையானது, நிரந்தரமானது, சொந்தமானது. அந்த வல்லமை மிக்க அல்லாஹுவினுடைய ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய பாதைகளிலே வாழ்ந்து வாழ்க்கை காட்டிய சஹாபாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள், ஆரிஃபீன்கள், அவுலியாக்கள் என அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிரந்தரமாக ஏற்பட துஆ செய்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையை கூறி ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹும் வமக்ஃபிரத்துஹும். சங்கிக்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ராகம் தொலைக்காட்சியின் நேயர்களே, அல்லாஹுவினுடைய பேருதவியினாலே 12 மாதங்களில் தலைமை மாதமாக விளங்குகின்ற புனித ரமலானிலே பிறை ஒன்றிலிருந்து தொடர்ச்சியாக பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இபாதாத்துகள் செய்து ஏழை எளியவர்களுக்கு உதவிகளை எல்லாம் செய்து புனிதமான இறைவனுடைய வேதமாகிய அல் குர்ஆனை ஓதி ஜிக்ருகளை எல்லாம் நினைவிலே கொண்டு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கண்ணியமான முறைகளிலே ஸலவாத்துகளை எல்லாம் ஓதி உச்சரித்து ரமலான் என்ற புனித மாதத்தை நிறைவு செய்து ஷவ்வாலினுடைய பிறை ஆரம்பத்திலே ஈத் பெருநாளை கொண்டாடுவதற்காக நாம் எல்லாம் தயாராக இருக்கின்றோம். ஆரம்பமாக இந்த ஈது பெருநாளை பற்றிய சில தகவல்களை தங்களுக்கு முன்னால் எடுத்துரைப்பதற்கு முன்பதாக ஈது பெருநாளினுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மர்ஹபன் அஹ்லன் சஹ்லன் தய்யிபன் முபாரக்கன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புண்ணிய இந்த ரமலானின் பொருட்டாலே எல்லா விதமான அபிவிருத்திகளையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நல்குவானாக என்ற துஆவோடு உரையை துவங்குகின்றேன். மென்மைக்குரிய நேயர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனித குர்ஆனிலே ஃபஸ்தபிகுல் கைராத்தி, நன்மைகளின் பக்கமாக நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், விரைந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு நினைவுபடுத்துவான். இந்த வேத மந்திரத்தை நாம் மையமாக கொண்டு ரமலானிலே மிக விரைவான முறையிலே பல்வேறு இபாதாத்துகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். பல்வேறு நன்மைக்குரிய காரியங்களை நாம் எல்லாம் செய்திருக்கின்றோம். இந்த ரமலானிலே நாம் செய்த வணக்க வழிபாட்டிற்கு, ரமலானிலே நாம் செய்த இபாதாத்திற்கு, ரமலானிலே நாம் செய்த நல்ல காரியங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் இருக்குகின்ற இந்த தினத்திலே, ஈதுடைய பெருநாளாக இருக்குகின்ற இந்த தினத்திலே அல்லாஹ் நமக்கு கூலி வழங்க இருக்குகின்றான். நல்லவர்களே, ஆக இந்த பெருநாள் என்றும் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. அந்த கடமைகளை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமான முறையிலே நாம் தெரிந்து வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நாம் நிலைநாட்டுவோம். இந்த நாளை குறித்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு வெளியிடுவார்கள். இந்த சுருக்கமான நேரம், எனவே நாமும் சுருக்கமான முறையிலே பேசுகின்றோம். ஹலரத்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுவார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திலே இருந்தோம். நபி அவர்களுக்கு முன்னாலே நாங்கள் இருந்தோம். அந்நேரத்தில் நான் நபி அவர்களிடத்தில் கேட்டேன். அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நான் நபியிடத்தில் கேட்டேன். எப்படி கேட்டேன்? நபியே நாயகமே, முந்தியதோர் காலங்களிலே எல்லாம்
நாங்கள் வருடங்களிலே சில காலங்களை குறித்து அதில் எங்களுடைய வாழ்க்கைகளை எல்லாம் விளையாட்டிலே கழிப்போம். ஏன்னா வாழ்நாள் எல்லாம் நாங்கள் சம்பாதிக்கிறோம், வாழ்நாள் எல்லாம் நாங்கள் கஷ்டப்படுறோம். வாழ்க்கையில் எல்லா நிலைகள்லையும் கஷ்டப்படக்கூடிய நாங்கள் வருடத்தில் ஒரு 2 தினங்களை நாங்கள் விளையாட்டு தினங்களாக எடுத்துக்கொள்கின்றோம். விளையாட்டு தினங்களாக எடுத்து நாங்கள் அதில் விளையாண்டு வருகின்றோம் என்று சொன்னார்கள். இந்த வாசகத்தையும் சொல்கின்ற பொழுது குன்னா நலஅபு ஃபீஹிமா ஃபில் ஜாஹிலியத்தி, அறியாமை என்ற அந்த காலத்தில் நாங்கள் ஆடி ஓடி விளையாண்டு கொண்டிருந்தோம் 2 தினங்களிலே. எனவே இதை பற்றி நபி அவர்களே தாங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? இப்படி நாங்கள் எங்களின் உள்ளங்களில் இருக்குகின்ற எங்களின் கவலைகளை போக்குவதற்காக, எங்களின் கஷ்டங்களை நாங்கள் நீக்கிக் கொள்வதற்காக இத்தகைய விளையாட்டிலே ஈடுபடுகின்றோமே, இது சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று நபியிடத்தில் வினா தொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கது அபதலக்குமுல்லாஹு பிஹிமா, இந்த 2 தினங்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு வேறு 2 தினங்களை வழங்கி இருக்கின்றான். வருடத்தில் 2 நாளை எடுத்துக்கொண்டு விளையாண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக சொல்கின்றீர்கள். ஆனால் அந்த 2 நாளுக்கு பகரமாக அல்லாஹ் வேறு 2 நாட்களை அறிமுகம் செய்கின்றான். இந்த விளையாடக்கூடிய 2 தினங்களுக்கு பகரமாக வேறு 2 தினங்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்ன நபி அவர்கள், அதில் உங்களுக்கு ஹைரன் மின்ஹுமா, அந்த 2 நாளுமே உங்களுக்கு நலனுக்குரியதாகவே இருக்கும் என்று சொன்னார்கள். நன்மையாக அமையும். விளையாட்டுனா அந்த விளையாட்டில் நமக்கு நன்மை அமையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் அறிமுகப்படுத்திய நீங்கள் விளையாண்ட அந்த 2 நாட்களுக்கு பகரமாக வேறு 2 நாட்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த 2 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் ஹைரம் மின்ஹுமா, அந்த 2 நாளுமே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நன்மையும் கிடைக்கும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும், உங்களுடைய துக்கங்களை போக்கும், உங்களுடைய கவலைகளை எல்லாம் கலைத்து விடும். நன்மைகளை மட்டுமே வாரி தரக்கூடிய 2 தினங்களை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்குகின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன 2 தினங்கள் சொல்கின்றார்கள்? யௌம ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யௌமல் அல்ஹா வ யௌமல் ஃபித்ரி, ஈது பெருநாளும், அதாவது ஃபித்ர் இன்று ரமலானினுடைய பெருநாளும் பக்ரீத்தினுடைய பெருநாளும் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். இந்த 2 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் உள்ளங்களில் இருக்கிற கவலைகளை வெளிப்படுத்தி, உங்கள் உள்ளங்களில் இருக்கிற கவலையை எடுத்தெறிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். அல்லாஹ் இதில் உங்களுக்கு ஹைறுகளை வைத்திருக்கின்றான். 2 பெருநாட்களிலேயும் ஹைறுகளை வைத்திருக்கின்றான், கண்ணியங்களை வைத்திருக்கின்றான் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் அபு தாவூதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. நல்லவர்களே, ஆக நம்ம இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய தூதரும் அறிமுகம் செய்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய தினங்கள் தான் இந்த புனிதமான ரமலானினுடைய பெருநாள். நாம் இன்று பண்டிகையாக கொண்டாட இருக்குகின்ற, ஒரு சில நேரங்களுக்கு பின்னால் கொண்டாட இருக்குகின்ற இந்த கண்ணியமான நாளும் பக்ரீத்தினுடைய பெருநாளும் சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாள் மிக சிறந்த நாளாக இருக்குகின்றது. இந்த கண்ணியமான நாள் இருக்குகின்றது பாருங்கள். இந்த நாளையிலே அடியான் செய்ய வேண்டிய பல்வேறு அமல்கள் இருக்குகின்றது, செயல்பாடுகள் இருக்குகின்றது. ஸலாத்து ஈதுல் ஃபித்ர், ஈது பெருநாளாகிய இன்று தொழுகையும் இருக்குகின்றது. ஈது பெருநாள் தொழுகை, ஈது பெருநாள் தொழுகையையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். இந்த ஈது பெருநாள் தொழுகை என்பது வாஜிபான தொழுகையாகும். இன்று இன்ஷா அல்லாஹ் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லாம் தொழக்கூடிய அந்த தொழுகை வாஜிபான தொழுகை. இதை எப்போ நம்ம தொழுகணும் அப்படின்னு சொன்னால், சூரியன் எப்பொழுது உதயமாகுகின்றதோ அப்பொழுது இருந்து அஸ்தமிப்பதற்கு, அதாவது சூரியன் உச்சத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நாம் இந்த தொழுகையை முடித்து கொள்ள வேண்டும். அதாவது உதயமானதில் இருந்து சூரியன் உச்சத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே நாம் முடித்து கொள்ள வேண்டும். அப்படி தொழக்கூடிய ஒரு தொழுகை வாஜிபான தொழுகை. இந்த தொழுகையில் முஸ்தஹப்பான, அதாவது இபாதத்துகள் இருக்குகின்றது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் முஸ்தஹப்பான இபாதத்துகள், முஸ்தஹப்பான வழிபாடுகள் இருக்குகின்றது. அதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் அறிவோம். ஆரம்பமாக இன்றைய தினத்தில் பெருநாள் முஸ்தஹப்பான விஷயங்களிலே ஒன்று குளிப்பது முஸ்தஹப்பு.
இன்றைய தினத்தில் குளிக்குதல் முஸ்தஹப்பு. எனவே பெருநாளைக்கு நாம் செல்லக்கூடிய நாம் குளித்துவிட்டு செல்ல வேண்டும். இது வாஜிபான விஷயம், ஹதீசுகளிலே பதிக்கப்பட்ட விஷயம். இரண்டாவதாக எல்பச அஹசன சியாபிஹி, நம்ம முதல்ல குளிக்க வேண்டும். இரண்டாவதாக எல்பச அஹசன சியாபிஹி, அழகிய ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். அழகிய ஆடை என்பது நம்மிடத்தில் நம்ம வசதிக்கு தகுந்த நிலையில், நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆடைகளை, புத்தாடைகளை வாங்கி அணிந்து கொள்ளுதல் அழகிய முறையில். அந்த அழகிய முறை என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், விலை கொடுத்து எவ்வளோ வேண்டாலும் விலை கொடுத்து வாங்கலாமுங்க. 100 ரூபாய்க்கு துணி வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். ஆனால் வாங்கக்கூடிய அந்த துணி அழகாக இருக்க வேண்டும், அதை அணியுதலும் அழகாக இருக்க வேண்டும். அணியுதல் அழகு என்றால் என்ன? நம்ம தொழுகையில் பார்க்கலாமுங்க. தொழுகையினுடைய நெறிமுறைன்னு ஒன்று இருக்குது, தொழுகையினுடைய ஒழுக்க நெறி என்று ஒன்று இருக்குகின்றது. குனிந்தார்கள் என்று சொன்னால் பின்னால் உடம்புகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு சில பேர் தொழுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆடை அணியக்கூடாது. அழகிய முறையில் நல்லா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம், 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் நம்ம உடலையெல்லாம் கண்ணியமான முறையில் மறைக்கிற மாதிரி இருக்கணும். நாகரீகம் என்கின்ற அடிப்படையில் அரைகுறையாக ஆடைகளை அணிந்து வருதல் என்பது இஸ்லாம் விரும்பாத விஷயம். இஸ்லாம் விரும்பாத விஷயம். நம்ம தான் 10,000 கொடுத்து துணி வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அரைகுறையாக அதை அணிஞ்சிக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் அதை இஸ்லாம் வெறுக்கும். அது இஸ்லாம் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆடை அணிய வேண்டும். நம்ம வசதிக்கு தகுந்த ஆடைகள், அழகிய முறையில் ஆடைகள், நமது உடலை சரியாக மறைக்கக்கூடிய ஆடைகளாக நமது ஆடைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்யத தொய்யப, நறுமணங்கள் பூசிக்கொள்ளுதல் வாஜிபான விஷயங்கள். இந்த வாஜிபான விஷயங்களை நம்ம ஒவ்வொருவர்களும் செயல்புரிய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்போ மூன்றாவதாக நம்ம குளிச்சுட்டோம், புத்தாடை அணிந்து விட்டோம், அதற்கு அடுத்ததாக நறுமணங்களை பூசிக்கொள்ள வேண்டும், நல்ல மனமானதை பூசிக்கொள்ள வேண்டும். அதே ஒன்று இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்ற பொழுது அடுத்ததாக நமக்கு சொல்லி காட்டப்படுகின்றது ஐ யகுல கபுல தஹாபி இலல் முசல்லா, தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக, தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாக ஏதேனும் சிறிதளவு சாப்பிட வேண்டும். சாப்பிடுறதும் அதாவது நபி வழியாக இருக்குது. இந்த நோன்புல ரமணானினுடைய இந்த பெருநாளையில் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் தொழுக வரணும். பக்ரீத்தில் தொழுதுட்டு போய் தான் சாப்பிடணும். இரண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ தொழுகைக்கு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? உணவு ஒன்று விட்டு வர வேண்டும். என்ன காரணம்னா, இந்த 1 மாத காலங்களில் தொடர்ச்சியாக நம்ம நோன்பு நோற்று இருப்போம். 1 மாத காலங்களில் இரவெல்லாம் விழித்து இருப்போம். அப்போ சரிவர நம்ம சாப்பிட்டு இருக்க மாட்டோம். இந்த நிலையில் இப்போ தொழுகைக்காக நம்ம வரும் பொழுது தக்பீர்களை சப்தமிட்டு சொல்லுவோம், நண்பர்களோடு முசாஃபாக செய்வோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். அந்த நேரத்தில் ஒரு சோர்வாக நம்ம இருக்கக்கூடாது, சோர்வு நம்மளை தொட்டுவிடக்கூடாது என்பதற்காக தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாகவே ஏதேனும் உணவுகளை சாப்பிட்டு வர வேண்டும். ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அற்புதமான ஹதீஸை சொல்வார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், மின சுன்னத்தி, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிமுறையாக இருக்கின்றது, நபியினுடைய அந்த வாழ்க்கையில் இது நிலையாக இருந்த ஒரு விஷயம் என்று சொல்கின்றார்கள். என்னது? அன் தஹ்ருஜ இலல் ஐதி மாஷியன், பெருநாளைக்காக வேண்டி தொழுவதற்காக சென்றால் நடந்து செல்ல வேண்டும். இது நபியினுடைய சுன்னத்தான ஒரு விஷயம், நபியினுடைய வாழ்க்கையில் நிலையாக இருந்த விஷயம். வாகனம் இருந்தாலும் வாகனத்தில் வரக்கூடாது. சங்கைக்குரிய நிகழ்ச்சியை பார்க்கிற நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் பெருநாளைக்கு நீங்கள் எல்லாம் தயாராகிருப்பீங்க. எங்கள்கிட்ட வாகனம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தயவு செய்து யாரும் வாகனத்தில் வராதிங்க. இல்லை எங்களுக்கும் பள்ளிக்கு கொஞ்சம் தூரம்னா கொஞ்சம் முன்கூட்டியே நடந்து சென்றுங்க. நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு எட்டுக்கும் கூடுதல் நன்மைகள் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, நம்ம வாகனத்தில் வரும் பொழுது அது என்ன ஆகும், நமக்கு வேண்டா ராகத்தாக இருக்கலாம், ஆனால் எளியவர்களுக்கு அது மனக்கவலையை தர வாய்ப்புகள் உண்டு. எனவே பெருநாளையில் ஒரு சமமான நிலையை நாம் கையாள வேண்டும். எல்லாரும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும்னு சொன்னால் நம்ம பெரிய வாகனங்களில் வராமல் எல்லாரும் நடந்து வந்து ஏழை வசதியானவன் வசதியற்றவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற பாகுபாட்டை நீக்கும் வகையாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களிடத்தில் அல்லாஹ் வாகனத்தை கொடுத்துருக்கான பெரிய கயிறு, வாகனம் இருக்க வேண்டும், வாகனத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ரஹது போன்ற சூறாக்களிலே சொல்வான், நீங்கள் அழகிய முறையிலே வாகனித்து வாருங்கள், வாகனங்களிலே நீங்கள் சவாரி செய்யுங்கள். அதன் வழியாக அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்களுக்கு வாகனத்தை கொடுத்து சவாரி செய்து
அதில் நீங்கள் கம்பீரமாக வருவதை அல்லாஹ் விரும்புகின்றான், மாற்றமில்லை. ஆனால் இது பெருநாள் போன்ற இந்த காலங்களிலே எளியவர்களை மகிழ்ச்சியூட்டும் வகையாக, ஏழைகளையும் நாம் திருப்திப்படுத்தும் வகையாக இன்று ஒரு நாள் அவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அனைவரும் சமநிலை என்பதை வெளிப்படுத்துவதற்காக, உயர்ந்தவன் வசதி உடையவன் வசதியற்றவன் எல்லாம் சமநிலை இறைவனுக்கு முன்னால் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்காக இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நேயர்களே, நீங்கள் நடந்து வருவதை ஒரு நிலையாக கொள்ளுங்கள். அதைத்தான் அலி ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக செய்த விஷயங்களிலே ஒன்று, அவங்க என்ன செய்வாங்க, தஹ்ருஜு இலல் ஐதி, பெருநாளுக்காக வேண்டி வெளியேறுவார்கள். எப்படி? மாஷியன், நடந்த நிலையில் தான் வருவார்கள், வாகனத்தில் வரமாட்டார்கள், நடந்து வருவார்கள். இது அவர்களினுடைய அழகிய பண்பாக இருந்தது என்று சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவது பண்பு என்ன, இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அன் தகுல செய்யன் கபல அன் தஹ்ருஜு, வீட்டை விட்டும் வெளியேறுவதற்கு முன்பதாக, பெருநாள் தொழுகைக்காக வருவதற்கு முன்பதாகவே ஏதேனும் சிறிதை சாப்பிட்டுக் கொள்வார்கள். இது நபியினுடைய வளமையாக இருக்கின்றது என்பதாக ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை தான் நமக்கு உயர்ந்ததாக இருக்குகின்றது. நபியினுடைய வழிமுறைகள் தான் நமக்கு சரியான பாதைகளை வகுத்து தரக்கூடியதாக இருக்குகின்றது. எனவே நல்லோர்களே, தீனோர்களே, நீங்கள் எல்லாம் தயாராகுங்கள். பெருநாளைக்காக நடந்து வர வேண்டும், சாப்பிட்டு விட்டு வர வேண்டும் என்பதனை நீங்கள் எல்லாம் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஹதீஸ் ஜாமியு திருமதியிலே 487வது ஹதீஸ் எண்ணிலே பதிக்கப்பட்டிருக்குது. எனவே நாம் பெருநாளைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். குளிக்க வேண்டும், புத்தாடை அணிய வேண்டும், நறுமணங்களை பூச வேண்டும், ஏதேனும் சிறிதளவு சாப்பிட வேண்டும். இந்த நிலைகளை இன்ஷா அல்லாஹ் நாம் வகுத்து கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு இந்த ஈத் இருக்கின்றதே உயர்ந்த ஈதாக இருக்கும். எல்லாம் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பெருநாளைக்கு போகிறாங்க, நாங்களும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே நின்று கொள்வது, ஆங்காங்கே நம்ம நேரங்களை விரயப்படுத்துதல் என்பதெல்லாம் நமக்கு நன்மையாக அமையாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இப்போ சொன்ன மாதிரியான அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், புத்தாடை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டு ஏதேனும் சிறிதளவு சாப்பிட்டு விட்டு விரைந்து பள்ளிக்கு வருவதற்கு நாம் ஒவ்வொருவர்களும் முயற்சிக்க வேண்டும். அதே நேரத்தில் பெருநாளைக்கு வருவதற்கு முன்பதாக புத்தாடையெல்லாம் அணிஞ்சிட்டீங்க, நறுமணம்லாம் பூசியாச்சு, ஏதோ சிறிதளவு சாப்பிட்டீங்க, பள்ளிவாசல் நோக்கி தயாராகக்கூடிய நீங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்களை நீங்கள் சந்தித்து விட்டு வாருங்கள். இது நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகிய ஒரு வளமையாக இருக்குகின்றது. அழகிய ஒரு வளமை. சொந்த பந்தங்களை எல்லாம் சந்தித்து வாருங்கள், அவர்களெல்லாம் போங்க, துஆ செய்யும்படியாக சொல்லுங்கள். அப்படி சொன்ன பின்னால் பள்ளிக்கு வருதல் என்பது சுன்னத்தான விஷயம். அதே நேரத்தில் ஐயு அத்தா சதக்கத்துல் ஃபித்ரி கபுல தஹாபி இலல் முசல்லா, தொழும் இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக, தொழுகை இடத்திற்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்பதாக ஃபித்ராவினுடைய தொகையை கொடுத்து விட்டு வருவது முஸ்தஹப்பான விஷயம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுதுட்டு போய் நம்ம சதக்கத்துல் ஃபித்ரா கொடுத்துடலாம் அப்படின்னு இல்லாமல் நம்ம தொழுவதற்கு முன்பதாகவே சதக்கத்துல் ஃபித்ராவை கொடுத்து விட வேண்டும். இதை பற்றியும் நபி அவர்கள் ஒரு ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பஅஸ முனாதியன் ஃபி ஃபிஜாஜின் மக்கா, ஒரு பொது அறிவிப்பாளர் ஒருவரை அழைத்து மக்காவினுடைய வீதிகளிலே எல்லாம் அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் ஒரு அறிவிப்பாளர் ஒருவரை அழைத்து தெருக்களிலே எல்லாம் வீதிகளிலே எல்லாம் நீங்கள் அறிவிப்பு செய்து விட்டு வாருங்கள் என்று ஒருவரை ஏற்பாடு செய்தார்கள். எப்படி சொல்ல வேண்டும்? அலா, அறிந்து கொள்ளுங்கள். அறிவிப்பு சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை தெரு தெருவாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க. என்ன அது அறிவிப்பு? அலா, நீங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்கள். இன்ன சதக்கத்தல் ஃபித்ரி, நிச்சயமாக ஃபித்ராவினுடைய அந்த தொகை இருக்குகின்றதே அது, ஏழைகளுக்கு வழங்க வேண்டிய அந்த ஃபித்ராவினுடைய தொகை இருக்குகின்றதே அது வாஜிபத்துன், உங்களுக்கு அது அவசியமானதாக இருக்குகின்றது, வாஜிபாக இருக்குகின்றது என்று அறிவிப்பு செய்யும்படியாக நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். யார் மீது வாஜிபு? அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் இது கடமை என்று அறிவிப்பு செய்யும்படியாக சொன்னார்கள். மேலும் சொல்றாங்க, தக்கரின் அவ் உன்சா, ஆண்களின் மீது கடமை, பெண்களின் மீதும் கடமை. ஃபித்ராவினுடைய இந்த தொகையை கொடுப்பது ஆண்களும் கொடுக்க வேண்டும், பெண்களும் கொடுக்க வேண்டும். மேலும் சொல்றாங்க, சகீரின் வ கபீரின்,
சிறியவர்களின் மீது கடமை, பெரியவர்களின் மீதும் கடமை. உதாரணத்திற்கு இன்னைக்கு ஈது பெருநாளில் நம்ம இருக்கிறோம். இன்று அதிகாலையில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்காகவும் நாம் ஃபித்ரா தொகையை கொடுக்க வேண்டும். அந்த அளவிற்கு நபி அவர்கள் அறிவிப்பு செய்யும்படியாக சொன்னார்கள். தெருவு தெருவாக அறிவிப்பு செய்யுங்கள், எப்படி ஃபித்ராவினுடைய தொகையை கொடுக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தொட்டும் அறிவிக்கப்பட்டு திருமதியிலே 610வது ஹதீஸ் எண்ணிலே பதிக்கப்பட்டிருக்குது. அதே நிலையில் இன்னொரு ஹதீஸை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதை தொழுகைக்கு முன்னாலேயே கொடுக்க வேண்டும் என்பதையும் நம்ம காண முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண, நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள், ஒரு ஏவக்கூடியவர்களாக, கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி பி இஹ்ராஜி ஜகாத்தி கப்லல் ஹுதுவி லிஸ்ஸலாத்தி யௌமுல் ஃபித்ரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது காலை நேரத்தில் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாகவே, காலை நேரத்தில் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பதாகவே ஃபித்ராவினுடைய தொகையை வழங்கிவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், ஏவினார்கள் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இப்பொழுது படிக்கப்பட்ட இந்த ஹதீஸ் ஷரீஃபு திருமதியிலே 613, சஹீஹுல் புகாரியிலே 1509, முஸ்லிம் ஷரீஃபிலே 1801வது ஹதீஸில் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே கண்ணியமான ஈது பெருநாளையிலே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஈது பெருநாளையிலே நாம் எல்லாம் இருக்குகின்றோம். தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய விஷயங்களைத்தான் இப்பொழுது தெரிந்தோம். குளித்துக் கொள்வதும், புத்தாடை அணிவதும், நறுமணம் பூசுதலும், சொந்த பந்தங்களை சந்திப்பதும், சொந்த பந்தங்களை சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லி துஆ செய்யும்படியாக சொல்லுதலும், ஏதேனும் சிறிதளவு சாப்பிட்டு விட்டு இனிப்பான விஷயங்கள் அல்லது வேறு உணவு விஷயங்களில் சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வருதலும், வருவதற்கு முன்பதாகவே ஃபித்ராவினுடைய தொகையை வழங்கி விடுதலும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய விஷயங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவிய கட்டளைகள், அவர்கள் சொன்ன உத்தரவுகள் என்பதை நாம் உள்ளத்திலே பதித்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் தயாராகிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நம்ம ஈதை கொண்டாடினால் நமக்கு மகிழ்ச்சியூட்டும் ஈதாக இந்த பெருநாள் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையிலே பள்ளிக்கு வாருங்கள். இன்னொரு ஹதீஸில் இருக்குது, ஃபித்ரா தொகையை யார் கொடுக்கவில்லையோ அவர் தொழும் இடத்திற்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். ஃபித்ராவினுடைய தொகையை கொடுக்காதவர்கள் பள்ளிக்கு தொலை வர வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இப்படியெல்லாம் நம்ம முறையான நிலையில் தொழுகைக்காக நாம் வந்து இன்ஷா அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வந்த பின்னால் தொழுகை நமக்கு, அதாவது கடமையாக்கப்பட்டவர்கள் யார் யாருக்கெல்லாம் தொழுகை கடமையோ அவர்கள் எல்லாம் பள்ளிக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை தொழுது விட்டு அதற்கு பின்னால் செய்ய வேண்டிய சில இபாதாத்துகளும் இருக்கின்றது. தொழுகை 2 ரக்காயத்துகள். இந்த தொழுகை பார்த்தீங்கன்னா வாஜிபான 2 ரக்காயத்துகள், அதிகப்படியான 6 தக்பீர்கள் சொல்லி தொலை வைக்கக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்கு முன்னாலே நிறைய தக்பீர்கள் சொல்லுவார்கள். எனவே எந்தெந்த பள்ளிவாசலில் தொழுகையினுடைய நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பதாகவே இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்குள்ளே சென்று விடுங்கள். ஏன்னா தக்பீர் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய இபாதாத்துகளிலே சிறந்த இபாதாத்துகளிலே ஒன்று தக்பீர் சொன்ன நிலையிலே, தக்பீரை உச்சரித்த நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளியிலே அமர்ந்திருக்க வேண்டும். அதே போன்று வீட்டிலே இருந்து நம்ம பள்ளிக்கு செல்கின்ற சமயத்திலேயும், வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்கின்ற சமயத்திலேயும் நடந்து செல்லும் பொழுது தக்பீர்களை சொல்லிக்கிட்டே போகிறது. நமக்கு தெரியும், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், இப்படி தக்பீர்களை சொல்லிக்கொண்டே செல்லுதல். ஒரு ஹதீஸிலே பார்க்கலாம், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த பெருநாளை முன்னிட்டு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சூரியன் உதயமானதில் இருந்து அல்லாஹு புவியிலே ஆங்காங்கே வானவர்களை அல்லாஹ் நிற்கும்படியாக உத்தரவிட்டிருக்கின்றான். மலக்குகள் ஆங்காங்கே தெருக்களிலே நின்று கொண்டிருப்பார்கள். ஈது பெருநாளைக்காக வேண்டி இறைவனுடைய தக்பீரை சொல்லி செல்கின்ற, இறைவனுடைய தக்பீர்களை உச்சரித்த நிலையிலே செல்கின்ற இந்த நல்லவர்களை பார்த்து அல்லாஹ்வினுடைய இந்த தக்பீராத்துகளை, அல்லாஹ்வினுடைய இந்த தக்பீர்களை யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறாங்களோ இவர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க? அதாவது மலக்குகள் எல்லாம் வாழ்த்துகள் சொல்கின்றார்கள், மலக்குகள் எல்லாம் இவர்களுக்காக சுப செய்தி சொல்கின்றார்கள், இறைவனிடத்தில் மன்றாடுகின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. எனவே அதற்காக நம்ம தக்பீர்களை சொன்ன நிலையில், வாழ்த்துக்களை சொன்ன நிலையில், நல்ல விஷயங்களை சொன்ன நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பள்ளிகளை நோக்கி வர வேண்டும். வந்தது அங்கே 6 தக்பீர்கள், அதிகப்படியான 6 தக்பீர்கள் உண்டு. தொழுகை நடைபெறும். தொழுகைக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் துவா நடக்கும். பெரும்பாலும் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இமாம் என்ன செய்வார்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சலாம் கொடுத்த உடனேயே முதல்ல வெளியே ஓடுவதற்கு ரெடியாக இருப்பாங்க.
சங்கைக்குரியவர்களே, தொழுகை முடிச்சுட்டா நமக்கு இன்னைக்கு வணக்கமே என்ன தெரியுங்களா? ஒருவருக்கொருவர் சந்தோஷமா வெளிப்படுத்துத, ஒருத்தர் முக மகிழ்ச்சியா வந்து சந்தோஷங்களை வெளிப்படுத்துதலும், நம்ம அதாவது வாழ்த்துக்களை சொல்லுவதும் தான் இன்றைய நாளையில நமக்கு சிறப்பான ஒரு வணக்கமாக இருக்குது. எனவே தொழுகையை முடிச்சுட்டு அவ்வளோ வேகமாக போகாதீங்க. கொஞ்ச நேரம் துவாவில் கலந்து கொள்ளுங்கள். துவாவெல்லாம் முடித்த பின்னால ஒருவருக்கொருவர் முசாஃபஹா செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷமா முகம் சிரித்த நிலையிலே வருவதும் சுன்னத்தான விஷயம். சொல்கின்றார்கள், ஐ எதுஹர ஃபரஹ வல் பஷாஷத, முக மகிழ்ச்சியோடு தான் தொழுகைக்காக செல்ல வேண்டும். சில பேர் பார்ப்பாங்க ரொம்ப கவலையாக வருவாங்க தொழுகைக்கு. அப்படி வரக்கூடாது. சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான நிலையிலே பள்ளிக்கு வர வேண்டும். அப்படி வந்து தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? சலாம் கொடுத்தது வெளியே ஓடுறத நம்ம நிறுத்தி கொண்டு, ஏன்னா இன்னைக்கு பகல் எல்லாமே நம்ம வெளியே தான் இருக்க போகிறோம். நம்ம நண்பர்களோடு உரை நிகழ்த்த போகிறோம், நம்ம நண்பர்களோடு வாழ்த்துக்களை சொல்ல போகிறோம், நம்ம நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்க போகிறோம் இன்றைய தினத்தில் இன்ஷா அல்லாஹ். எனவே அவ்வளோ அவசரப்பட்டு வராதிங்க. பள்ளிக்குள்ளே வந்த தாங்கள் கண்ணியமான இறைவனுடைய அந்த இல்லத்திலே தொழுகையை முடித்துவிட்டு விரைவாக வெளியே வராமல் பள்ளிக்கு முள்ளையே இருந்து துவாவிலே நீங்கள் ஈடுபடுங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பின்னால நீண்ட ஒரு கூட்டு துஆக்கள் இருக்கின்றது. இறைவனிடத்தில் பிரார்த்திக்க போகின்றோம். இவ்வளவு காலம் இந்த ரமலானினுடைய காலங்களில் நம்ம என்னென்னமெல்லாம் இபாதத்துகள் செய்தோமோ அவைகள் அனைத்தும் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நாம் துஆ செய்ய இருக்கின்றோம். எனவே அந்த கண்ணியமான துஆவிலே கலந்து கொண்டு ஹுத்துபா ஓதுவதிலையும் நாம் கலந்து கொண்டு, ஏண்டா இப்போ ஜும்மா போன்ற நாட்களில் எல்லாம் ஆரம்பத்தில் ஹுத்துபா நம்ம என்ன செய்வோம்னு கேட்டிங்கன்னா வந்து ஹுத்துபாவை ஓதிட்டு அதுக்கடுத்து தான் தொழுவோம். ஆனால் பெருநாளையில் அப்படி இல்லைங்க, சற்று மாற்றமாக இருக்கும். தொழுகையை முடித்து அதற்கு அடுத்து தான் ஹுத்துபா ஓதுவோம். இந்த பெரும்பான்மையானவங்க என்ன செய்கிறாங்க? சலாம் கொடுத்த உடனேயே ஹுத்துபாவிலையும் இருக்கிறது இல்லை, துஆவிலையும் இருக்கிறது இல்லை, விரைந்து வெளியே போயிடுவாங்க. எனவே நேயர்களில் கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் முடிவு செய்யுங்கள். நம்ம தொழுகையை பரிபூர்ணமாக முடிப்போம். அதற்கடுத்து என்ன செய்வோம்? ஹுத்துபாவினுடைய நிகழ்ச்சியிலேயும் இருப்போம். அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் துஆவினுடைய மஜ்லிஸிலேயும் நாங்கள் இருப்போம். அதற்கடுத்து சலாம் சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவர்களும் புவியை நோக்கி வெளியே வருகின்றோம். வருகின்ற சமயத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவர்களும் சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். நமது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த தினத்தை நாம் நிறைவு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், தொழுகைக்கு பின்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது தான் இறைவனுக்கு பிடித்த காரியமாக இருக்கின்றது. நம்ம என்ன சொல்றோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். சங்கைக்குரியவர்களே, இதன் காரணமாக நமக்கு மத்தியிலே ஒற்றுமை வளர்கின்றது, பகைமை தடை செய்யப்படுகின்றது, பகைமை ஒழிக்கப்படுகின்றது, பகைமை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு ஏற்பட இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றது. சில பேர்த்திட்ட நம்ம அதாவது என்ன செய்வோம்? கோபதாபங்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் மறந்துருங்க. அவர்கிட்ட நான் பேசுறதில்லை, அவர்கிட்ட நான் என்ன செய்யறதில்லை, தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் ஒதுக்கி விடாதீர்கள். யார் பகைவர்களாக தெரிகிறாங்களோ அவங்கள்ட்ட குறிப்பாக போய் சலாம் சொல்லி முசாஃபஹா செய்யுங்க. நான் ஏதாவது தவறுதலாக நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடத்தில் வேண்டுங்கள். ஒன்றும் குற்றம் வராது சங்கைக்குரியவர்களே. எனவே இந்த அடிப்படையில் நாம் இந்த ஈதை கொண்டாடுவோம். ஈது பெருநாளை நாம் என்ன செய்வோம்? நிறைவு செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். சங்கியில் மேலான நேயர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேருதவியால் தொடர்ந்து ரமலானினுடைய காலத்தில் நாம் என்ன செய்தோம்? சஹர் நேர நிகழ்ச்சியில் அதிகாலை 4 மணியில இருந்து ராகம் தொலைக்காட்சியின் வழியாக பல்வேறு தலைப்புகளிலே நம்ம பலவிதமான செயல்பாடுகளை, பலவிதமான வாழ்க்கையின் தத்துவங்களை அல்ஹம்துலில்லாஹ் தெரிந்தோம். இதில் பல்வேறு நபர்கள் என்ன செய்தார்கள்? நேரிலேயே வந்து சொன்னார்கள், இறைவனுடைய திருமறையிலிருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸ்களிலிருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம் என்று சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே எந்த விஷயங்களை ரமலானில் தாங்கள் எல்லாம் கேட்டீர்களோ, ரமலானினுடைய காலங்களிலே அந்த சஹருடைய நேரத்தில் எந்த செய்திகளை எல்லாம் கேட்டீர்களோ, அதை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய இந்த காலங்களில் வாழ்க்கையில் நிலைநாட்டுவதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் என்று மிக மிக உங்களிடத்தில் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறை வேத முறைப்படி, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி உங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் மிக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு தொடர்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்களாகிய உங்களுக்கும், அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம ஏற்பாடு செய்வதற்காக நமக்கு உதவி செய்த நல்லுள்ளம் படைத்தவர்களுக்கும், இந்த சஹருடைய நேரத்தில் நம்ம நிகழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கும், குறிப்பாக அதாவது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எங்களுக்கு எந்த விதமான கடினங்களும் இல்லாமல்
எங்களுக்கு மிக சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு தந்த ராகம் தொலைக்காட்சிக்கும் நாங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரமலானினுடைய ஈதினுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இன்றைய பெருநாளையிலேயும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணியமான பெருநாளையின் பொருட்டாலே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான இந்த உயர்ந்த பெருநாளின் பொருட்டாலே நமது பின்னால் வரக்கூடிய வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலேயும் வெற்றியை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எதிர்வரக்கூடிய நாட்களிலே எல்லா விதமான சிறப்புகளையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியம் என்ற போர்வையை அல்லாஹ் நமக்கு போர்த்துவானாக. உயர்வுகளை மேலும் மேலும் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தருவானாக. சோதனைகள், துன்பங்கள், கவலைகள் போன்ற நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்றும் நான் இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து கொள்கின்றேன். மேலும் கண்ணியமான இந்த ரமலானினுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலினுடைய பிறை ஒன்றிலே ஈது பெருநாளை கொண்டாட இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இப்பொழுது நடக்குகின்ற இந்த நிகழ்ச்சியில் தங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை சொல்லியும் இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு உதவி செய்தவர்களும் அன்வர் பாய் என்று சொல்லக்கூடிய சகோதரர் அவர்கள், போட் ஹவுஸிலே வியாபாரம் செய்கின்ற சகோதரர் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்காக நமக்கு இன்றைய தினத்தில் என்ன செய்கிறார், உதவி செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அனைத்து நேயர்களுக்காகவும் அவர் வாழ்த்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஈது பெருநாளினுடைய வாழ்த்தை சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சகோதரருக்கும் வியாபார ரீதியிலே அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் அல்லாஹ் வழங்குவானாக. எல்லா விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் நல்குவானாக. வியாபாரங்களிலே மேலும் மேலும் எதிர்வரக்கூடிய காலங்களிலே வளர்ச்சி பாதையை அடைந்து மிக உயர்ந்த நிலைக்கு அவர் வருவதற்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்வானாக. அதே போன்று அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும், அவருடைய குடும்பத்திலே உள்ள அனைவர்களுக்கும் எல்லா விதமான அபிவிருத்திகளையும் அல்லாஹ் வழங்குவானாக. அவருடைய முன்னோர்களிலே யாரெல்லாம் மரணித்து இருக்கின்றார்களோ அவர்களினுடைய மன்னரைகளை அல்லாஹ் ஒளிமயமாக மாற்றுவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே நான் துஆ செய்தவனாக மீண்டும் மீண்டும் அதாவது நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய ராகம் தொலைக்காட்சிகளுக்கும் நாம் வாழ்த்துக்களை மனப்பூர்வமான வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு.